வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. இன்றைக்கி என்னென்னா, இப்போ நான் புதுசாக வந்திருக்கேன்ல வீடு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி அப்படி ஒரு வீட்டில் இருந்தேன், இன்றைக்கி என்னடா இப்படி இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. முன்னாடி இருந்த வீடு அப்படி, இப்போ இருக்கிற வீடு இப்படி. நான் ஃபுல்லாக காட்டுறேன் வீட்டை பாருங்கள். வீட்டுக்குள்ளே போகலாம். இதான் வீடு. சிங்கிள் பெட்ரூம் தான். ஒரு பெட்டு, சேரு, டைனிங் டேபிள், அவ்வளோதான். என்னோடய கிரிக்கெட் கிட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். என்னோடது இல்லை, 2 சச்சினோடது. இது டீமோட கிட்டு, அவ்வளோதான். இதில் ஒரு கண்ணாடி கொடுத்தாங்க ஃப்ரீயாக, ரொம்ப போட்டுச்சு. அப்புறம் இது சும்மா மற்ற இதில் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் பை, சின்ன ரூம் தான். இது டாய்லெட்டு. இதை பாருங்களேன், திரும்ப தான் தெரியுதான்னு தெரியல. ஒரு ஆள் நின்று குளிக்கிற மாதிரி எத்தனை மவுண்டாக தான் வச்சுருக்கோம். அது போட்டால் ஒரு ஆளுக்கே பத்தாது, இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாஷிங் மிஷினு இதெல்லாம் பழசு தான், புதுசுன்னு சொல்ல முடியாது, பழசு. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு இந்த ஒரு மினி ஃப்ரிட்ஜு மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. சின்ன சின்ன திங்ஸ் தான் வச்சுருக்கேன். கீழே உள்ள ட்ரேத்துக்கு நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இன்றைக்கி சாப்பாடு ரைஸ் வச்சுருக்கேன். அப்புறம் மீன் குழம்பு கொதிக்குது. மீன் குழம்பு ரெடியாகிட்டு. இது என்ன மீன் தெரியுமா? நம்ம ஊரில் மயில மீன் சொல்லுவாங்க. மயிலையா அதான் நினைக்கிறேன், அந்த மீன். இந்த குழம்பெல்லாம் கீழே தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி விரிச்சிருக்கேன். அவ்வளோதான். இது கிச்சன். அவ்வளோதான். கீழே இருக்கிறது வந்துல பாத்திரம் வச்சுருக்கேன். இங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன், மளிகை சாமான். அவ்வளோதான். பெருசாக சொல்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கல்ல அந்த வீடு மாதிரி, நீங்கள் ஏற்கனவே பார்த்த வீடு மாதிரி இந்த வீடு கிடையாது. ஏன்னா இந்த வீடு வந்து வாடகை கம்மி. ஏற்கனவே இருந்தது வாடகை கிட்டத்தட்ட செசுவல் ருப்பிக்கு 9000. நம்மளுக்கு அங்கே ரூம் எல்லாம் நீட்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. போகிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அது மட்டும்தான். இங்கே வந்து எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். இங்கே வாடகை வந்து 7500 ரூபா. அப்புறம் நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும். கரண்ட் பில்லு வந்து எல்லாமே நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன இங்கே நம்மளுக்கு வசதி, கடை எல்லாமே பக்கத்துலேயே டவுனில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க வீக்கெண்ட் ஆனால். இன்னொன்று, மேட்ச் விளாடுறதுக்கு ஈஸியாக நான் போயிடுவேன். அங்கேனா 2 பஸ்ஸு பிடிச்சி வரணும். ஊட்டிக்கு நான் ஏர்லியராக தேவையில்லை. அங்கே இருக்கும்போது நான் ஏர்லியராக கிளம்பி வரணும். இங்கே வந்து நான் ஏர்லியராக கிளம்ப தேவையில்லை. கரெக்டான டயத்துக்கு கிளம்பி வந்தாலே போதும். இப்போது 8 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க, 7:45 நான் இங்கேருந்து கிளம்புனாங்க போயிடுவேன் நான் என்னோடய ஃபார்மசி. அவ்வளோதான் இங்கே. அப்புறம் ஒரு ஃபார்மசிஸ்ட்டு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபார்மசிஸ்ட்டு வந்து எக்ஸாம் இருக்குது, டியூலிங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம். அது கிளியர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஃபார்மசிஸ்ட்னால் டிப்ளமோ எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய டிப்ளமோ கேண்டிடேட் கேட்குறீங்க. டிப்ளமோ எடுக்க மாட்டாங்க. அதனால் டிகிரி முடித்தவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். சேல்ரி வந்து 50,000 தான் சொன்னாங்க.
அது தமிழ் கம்பெனி. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நான் உங்கள் டீட்டெயில் தர்றேன், பேசுங்க. எக்ஸாம் டீட்டெயில் வேணும்னான்னு சொல்லுங்கள், நான் எக்ஸாம் டீட்டெயில் தர்றேன், எப்படி எக்ஸாம் பண்ணுறதுன்னு அதுவும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னது, நிறையா ஜாப் சம்மந்தமாக வீடியோ போட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இனிமேல் ஜாப் சம்மந்தமாக போட வேணான்றிருக்கேன். நிறையா பேருக்கு ஜாப் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மாதத்தில் போயிடுறாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு தான் சொல்கிறேன், இது மாதிரி கஷ்டமாக இருக்கும், இங்கே இப்படி தான் சூப்பர் மார்க்கெட் வேலை எல்லாம் கேட்குறீங்க, சூப்பர் மார்க்கெட்னால் இப்படி தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு ஏன் போகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், சம்பளம் இவ்வளோ தான் தருவாங்க, அதுவும் போய் சொல்லலை. சரிங்க, நான் உங்கள்கிட்ட எதுவும் காசு வாங்கலை. கேட்டாங்க, தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னா ரெஃபர் பண்ணுறேன், அப்போ நாளைக்கு என்கிட்ட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனால் நீ கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலான்றது. மற்றபடி இந்த ஊரை பற்றியோ இல்லை இந்த ஊருக்கு வர்றவங்க எதுவும் டவுட் இருக்குன்னா கேளுங்க, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு அக்கௌண்டண்ட்டுக்கு $1200 சம்பளம், 1500 சம்பளம். நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் ஒரு ஏஜென்ட் மூலமாக நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவோம். இது மாதிரி ஒரு கம்பெனிக்கு நான் ஒரு கம்பெனிக்கு ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, 10 அக்கௌண்ட்டுக்கு இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணி இப்படி வைப்பாங்க. எனக்கு அங்கே தான் இருந்துச்சு, ஒரு அக்கௌண்ட்டு எடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, வெறும் 10 பேர் என்னை அக்கௌண்டண்ட்டாக எடுத்தாங்க, $1200 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணிடுவேன். ஆனால் போடுறேன், அந்த கம்பெனியில் பேர் இருக்குது, அந்த கம்பெனி பேர் இருக்குது, அந்த கம்பெனியே இருக்குது. ஆனால் அங்கே அவ்வளோ சம்பளம்னா தரவே மாட்டாங்க. இங்கே போனால் இந்தியாவுக்கு 60,000 ஏன் அதுக்கு மேலே தர மாட்டாங்க. வேலை பார்க்குறவங்களோட யாராவது கிடச்சாங்கன்னா பேசுங்க. ஏன்னா அவங்ககிட்ட நிறையா நம்ம போய் வீடியோ எடுத்து சொல்ல முடியாது. என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில விஷயங்கள் இருக்குது உள்ளக்க, அதனால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கம்பெனியில் 60,000 தாண்டி சம்பளம் தர மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா $1200 1800 எங்கே போய் நிற்கிது? கிட்டத்தட்ட 1,60,000 இருக்குது. அது எங்கள் சம்பளம் எனக்கு தான் பாதி தான் இருக்குது, அதுதான் தாண்டி போய் நிற்கிது. இன்னொன்று டாக்டரோட அதிகமாக சம்பளம் தரீங்க. இங்கே டாக்டரே எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியும், கம்மியாக தான் வாங்குறாங்க. அவங்களோட அதிகமான சம்பளம் தர்றதுக்கு அக்கௌண்ட்டில், அதுவும் 10 பேர் எடுக்கிற கம்பெனி அது கிடையாது. தெளிவாக சொல்லிட்டேன், ஏஜெண்ட்டை நம்பி போய் ஏமாறாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஏஜெண்ட்டை நம்பி காசை கட்டிடாதீங்க. பாஸ்போர்ட் எது கேட்குறாங்க, இது கொடுத்துடாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க, யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இனிமேல் நம்ம தவறாமல் வீடியோ போடுறோம், வேறு வீடியோ போடுறேன், டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் என்னென்ன போடுறேன். இந்தியாவுக்கு வேறு வர்றேன், சரி பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நானே பார்த்தேன். என் வீடியோவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நானே பார்த்தேன். நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குமா, ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க, தேங்க்யூ. இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நான் வீடியோ போடாமல் சும்மா இருந்தால் எப்படி? நீங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இந்த அவுட் சைடு காட்டணும் இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன வேணும்னு கேளுங்க, நான் போடுறேன். ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.